வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனாவுக்கு கல்யாண மண்டப ஆர்டர் கிடைச்சதுனால ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிரியாணி பண்ணிடுன்னு சொல்றாரு முத்து. அமுதா அக்கா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நான் அவங்கள ஹெல்ப்புக்கு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு அவங்கள தேடி போக, எதுத்தால அவங்க வர்றவங்க பிரியாணிக்கு கறி ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்ச கடையில வாங்கிக்கலாம் வான்னு போண்டாமணியோட கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. மீனா அவர பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் மீனாவ பார்த்துட்டு துண்டால முகத்த முழுசா மூடிக்கிறாரு. அவரோட கை பயத்துல கறி வெட்டுறதுக்கு பதிலா கொத்துக்கறியா வெட்டிட்டு இருக்கு. மீனாவும் அமுதா அக்காவும் பேசிட்டு இருக்க ஓரக்கண்ணால இத பாத்துக்கிட்டே கறிய வெட்டி முடிக்கிறாரு போண்டாமணி. அவரு பைய கொண்டு வந்து அமுதா கிட்ட குடுக்க, இந்தா மீனா காசு குடுத்துரு அப்படிங்கிறாங்க அவங்க. அண்ணே, அக்கா உங்க கடைய பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்லியிருக்காங்க. கறி நல்லா இருந்தா வாரம் வாரம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பணத்தை நீட்ட உம்னு சவுண்ட் மட்டும் வருது. என்ன பணம் வேண்டாமா அப்படின்னு மீனா கேட்க கைய மட்டும் நீட்டி மலேசியா மாமா பணத்தை வாங்கிக்கிறாரு. மீனாவும் அமுதாவும் அங்கிருந்து போனவன தலையில இருக்க துண்டு எடுக்கிறவரு, அப்பாடா இந்த பொண்ணு வேற வாரம் வாரம் வரேன்னு சொல்றாளே, நம்ம கதை வேற தெரிஞ்சு போச்சு. இப்ப தப்பிச்சிட்டோம், அடுத்த தடவை கண்டிப்பா மாட்டிக்குவோமே. ஆஹா, இதை இப்படியே விடக்கூடாது. அந்த ரோகிணி பாப்பாவை பார்த்து உண்மையை சொல்லிட வேண்டியதான். அச்சோ அச்சச்சோ அப்படின்னு அவரே புலம்பிக்கிறாரு. ரோஹிணி ஒரு கப்ல எதையாவது எடுத்துட்டு வந்து அங்க உட்கார அது ஆவலா எட்டி பாக்குற மீனா, ரோஹிணி என்னம்மா அதுன்னு கேட்க, காஃபி ஆண்டி அப்படிங்கிறாங்க அவங்க. விஜயா கோவத்துல மனோஜ ஒரு இடி இடிக்கிறாங்க. எனக்கும் போட்டு கொண்டு வந்திருக்கலாம்லன்னு அவர் மறந்துட்டு கேக்குறாரு. முத்து பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பாத்திரம் அது இதுன்னு எடுத்துட்டு வர்றாரு. சத்தம் கேட்டு திரும்பி பாக்குற விஜயா, டேய் என்னடா அது அப்படின்னு கேட்க, மனோஜும் அதே கேள்வி கேக்குறாரு. அதான் அவங்க கேக்குறாங்கல்லடா, நீ என்ன அவங்களோட எக்கோவா அப்படின்னு முத்து கேக்குறாரு. டேய் எதுக்குடா இவ்ளோ பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு ரவி கேட்க, டேய் அதான் பிரியாணி பண்ண போறேன்னு சொன்னேன்லடா, அது 15 பேருக்கு மேல சமைக்கணும் இல்லடா, அதுக்கு தான் இது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கல்யாணத்துக்கு பாத்திரமெல்லாம் வாடகைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான், அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன்னு முத்து சொல்ல, ரவி அந்த பாத்திரத்தை பார்த்துட்டு, இந்த பாத்திரம் கரெக்டா தான் இருக்கும். என்ன ஒரு அரிசி மட்டும் 6 கிலோ வாங்கணும், கறி ஒரு 4 கிலோ இருந்தா போதுங்கிறாரு. டேய் என்னவோ ஹோட்டல்ல லிஸ்ட் குடுக்குற மாதிரி சொல்றேன்னு பக்கத்துல நிக்கிற ஸ்ருதி கேக்குறாங்க. தெரிஞ்சதை நான் சொல்றேன்னு ரவி சொல்றாரு. பிரியாணி எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப ஆர்வமா கேட்க, சாப்பாட்டு நேரத்துக்கு டான்னு ரெடி ஆயிருங்கிறாரு முத்து. விஜயாவும் மனோஜும் ஆத்தாமையோட பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஓகே, அப்ப நான் லஞ்ச் முடிச்சிட்டு டப்பிங் போய்க்கிறேங்கிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி, மீனா தாம்மா இதெல்லாம் செய்ய போறா, அவங்களுக்கு ஏதோ ஆர்டர் வந்ததுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அது தெரியுமே ஆண்டி, அவங்க குக் பண்றத தானே நான் டெய்லியும் சாப்பிடுறேன். அப்ப பிரியாணி மட்டும் சாப்பிட்டா என்ன, எனக்கு ஓகே தான். வீட்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நீதான் மீனா கிட்ட பேச மாட்டியே, அப்புறம் எதுக்கு அவளுக்கு ஆர்டர் கிடைச்சதுக்காக செய்யறத சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் ரவிய திரும்பி பாக்குற ஸ்ருதி, ஆன்ட்டி பேசுறதுக்கும் பிரியாணி சாப்பிடுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எனக்கு பிரியாணி பிடிக்குங்கிறாங்க ஸ்ருதி. கரெக்டா சொன்ன பலகுரலு. மனுஷங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அத சாப்பாட்டுல காட்டக்கூடாது. நீயும் நல்லா சாப்பிட்டுட்டு உன் கூட வேலை செய்யறவங்களுக்கும் எடுத்துட்டு போ அப்படின்னு முத்து சொல்ல, ரொம்ப சந்தோஷமா தலையாட்டுறாங்க ஸ்ருதி. டேய் எல்லாம் உன்னையால தான்டா, சாப்பிட முடியாம பண்ணிட்டேன்னு மனோஜ போட்டு 2 அடி போடுறாங்க விஜயா. வெளியே வர அண்ணாமலை கிட்ட, அப்பா மீனா வந்துட்டாளான்னு முத்து கேட்க, கறி வாங்க போனவன் இன்னும் வரலையே அப்படிங்கிறாரு அண்ணாமலை. சரின்னு பாத்திரத்தை முத்து எடுக்க போக, நானும் ஹெல்ப் பண்றேவான்னு ரவி ஹெல்ப் பண்றாரு. கரெக்டா மீனா வந்துடுறாங்க. ஏங்க என்னங்க இதெல்லாம்னு கேட்க, வந்துட்டியா, பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரம் நீ கறி வாங்கிட்டு வந்துட்டேல்லன்னு முத்து கேட்க, வாங்கிட்டேங்க. இன்னைக்கு அமுதாக்கா ஒரு புது கடைக்கு கூட்டிட்டு போனாங்க, கறி அங்க நல்லா இருக்குமா, நான் நல்ல கறியா தான் வாங்கியிருக்கேங்கிறாங்க மீனா. சரி வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம்னு முத்து மறுபடியும் பாத்திரத்துக்கிட்ட குனிய, டேய் இவ்ளோ பெரிய பாத்திரத்தை எப்படிடா கிச்சன்ல வச்சு சமைக்கிறது அப்படின்னு ரவி கேக்குறாரு. டேய் நானும் மனோஜும் விரதத்துல இருக்கோம், வீட்டுக்குள்ளெல்லாம் அசைவம் சமைக்க கூடாது அப்படின்னு விஜயா சொல்ல, மீனா நம்ம வீட்டுக்கு கீழே செட்டப்ப போட்டுக்கலாம், நான் பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன், நீ போய் மசாலா மட்டும் எடுத்துட்டு வான்னு சொல்றாரு முத்து. சரிங்க அந்த கறி அவர் கையில கொடுத்துட்டு உள்ளர போறாங்க மீனா. டேய் ரவி வாடா நம்ம போலாங்கிற முத்து, அப்பா நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு, நான் சமையல் ரெடியானோன்னு சொல்றேன்னு முத்து ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. சரிடா சீக்கிரம் ஆரம்பிங்கிறாரு அண்ணாமலையும். மனோஜ் ரொம்ப வருத்தத்துல உட்கார்ந்துருக்க அவரையும் முறைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க விஜயா. ரவி பிரியாணி மாஸ்டர் ஆயிட மீனா ஒவ்வொன்னா கொண்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸ்ருதி வீடியோ எடுத்துட்டு, டேய் ரவி ஹாய் சொல்லுங்க. அவரும் ஹாய் சொல்றாரு. பக்கத்துல நின்னு வேடிக்கை பாக்குற முத்து, மீனா கறி நல்லா இருக்கும்லன்னு கேட்க, ஏங்க நல்லா இருக்கும்னு தான் அந்த அக்கா சொன்னாங்க, சாப்பிட்டு பார்த்தா தெரிய போகுதுன்னு ரொம்ப மலர்ச்சியோட சொல்றாங்க. கிட்டத்தட்ட பிரியாணி வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியே வாசம் கொஞ்சம் கொஞ்சமா படியேறி விஜயா மனோஜ் ரோஹிணி ஃபுல்லா சுத்திக்குது. விஜயா அப்படியே ஆத்தாமையோட மனோஜ் பாத்துக்கிட்டே இருக்காங்க.
மனோஜ் சொக்கி போய் அந்த வாசத்துல உட்கார்ந்து இருக்காரு. டேய் டைம் ஆச்சு பாருடா பாருடா அப்படின்னு முத்து சொல்ல தம்ம உடைக்கிறாரு ரவி. வாசத்துல மெய் மறந்து போறாங்க எல்லாருமா. முத்து ரவிக்கு ஹைஃபை கொடுக்கறாரு. இப்போ வாசம் இன்னும் பலமாவே வர மனோஜோட கண்ணு வாசலையே பாத்துக்கிட்டு இருக்கு. விஜயாவும் அப்படிதான். அம்மா அம்மா வாசனை நல்லா வருதில்லம்மான்னு மனோஜ் கேட்க, படு டென்ஷனா திரும்புற விஜயா வாசனை மட்டும்தான்டா வருது, சாப்பிட முடியாதுன்னு அடிக்காத குறையா மனோஜ மிரட்டுறாங்க. ரோகிணி இதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கவங்க தேங்க்ஸ் மனோஜ்ங்கிறாங்க. எதுக்குன்னு அவரு கேட்க, இல்ல ஜோசியர் யார உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டப்போ என் பேரு சொல்லாம ஆன்ட்டி பேரை சொன்னதுக்கு அப்படின்னு ரோகிணி சொல்லு. எப்படி கோத்து விடுறா பாரு அப்படின்னு முறைக்கிறாரு மனோஜ். என் பேரு சொல்லியிருந்தா என்னால பிரியாணி சாப்பிட முடியாம போயிருக்கும்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ்னு என்ஜாய் பண்ணி சொல்றாங்க ரோகிணி. கொலை வெறியில இருக்க விஜயா பாத்தியா, உன்னால பட்னி கிடக்கிறது மட்டும் இல்லாம பிரியாணி சாப்பிட முடியாம போயிடுச்சுங்கிறாங்க விஜயா. அம்மா பிரியாணி நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாமா, ஆனா எனக்கு பிசினஸ்க்கு ஆபத்து, உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, பிரியாணிக்கு ஆசைப்பட்டு உயிரை விட முடியாதுல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, உடனே இத ஒண்ணு சொல்லு போடான்னு கடுப்படிக்கிறாங்க விஜயா. முத்து கொஞ்சம் கரண்டில எடுத்து கொடுக்க ஸ்ருதி அதை சாப்பிடுறாங்க. வாசம் சுண்டு இழுக்க வாசல்ல வந்து நிக்கிறாங்க மனோஜ், விஜயா, ரோஹிணி 3 பேரும். அப்படியே பூனை மாதிரி எட்டி பாக்குறாங்க. அப்படியே அப்படின்னு வாசத்தை இழுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க பின்னாடி வந்து நிக்கிற அண்ணாமலை அப்படிங்கிறாரு. 2 பேரும் சுதாரிச்சுட்டு நைஸா உள்ளார போயிடுறாங்க. சூப்பரா இருக்குன்னு ஸ்ருதி சொல்ல, என்னப்பா ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டுட்டு அண்ணாமலை வராரு. ரெடி ஆயிடுச்சுப்பா இந்தாப்பானே டேஸ்ட் குடுக்குறாரு முத்து. இந்தாப்பா பீஸ் சாப்பிட்டு பாருப்பா அப்படின்னு முத்து கொடுக்க எடுத்து சாப்பிடுற அண்ணாமலை. அருமையா இருக்கு, பூ மாதிரி வெந்திருக்கு, கை பக்குவம் பிரமாதமா அமைஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுன்னு மறுபடியும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுறாரு. படியில ஏறிட்டு இருக்க 3 பேரும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களால வீட்டுக்குள்ளேயும் போக முடியல, வெளியே இறங்கி வர முடியல. டேய் அருமடான்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. வீட்டு பிரியாணி தான்ப்பா அப்படிங்கிற முத்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு, சூப்பரா இருக்குப்பா, கறி அருமையா இருக்கு மீனா, இனிமே நீ அந்த கடையிலேயே கறியை வாங்கிருங்கிறாரு. படியில நிக்கிற மனோஜ் தலையில நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சு, போடா மேல போ அப்படின்னு மிரட்டுற விஜயாவோட காலுங்க மேல போயிட்டு இருக்கு. ஆனா மனசு பின்னாடிதான் போயிட்டு இருக்கு. வாங்க மேல போய் சாப்பிடலான்னு முத்து குண்டாவோட தூக்கிட்டு வர்றாரு. பிரியாணி மணக்குது, பீஸ் எல்லாம் பாக்குறதுக்கே அவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு போய் டைனிங் டேபிள்ல வைக்கிறாரு. பிரியாணி சாப்பிடல அப்படின்னு அண்ணாமலை கேட்க, நான் தான் விரதம்னு சொன்னேன்ல அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உனக்குடான்னு மனோஜ் கிட்ட கேட்க, நானும் விரதம் தான் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. இப்ப 2 பேரும் எதுக்கு விரதம் இருக்கீங்கங்கிறாரு அண்ணாமலை. அது நல்லது நடக்கணும்னு தானே விஜயா சொல்ல. என்ன நல்லதுன்னு அண்ணாமலை கேக்குறாரு. வெளியே சொல்லக்கூடாது வேண்டுதல்ங்கிறாங்க விஜயா. அப்பா வேண்டுதல்லாம் ஒண்ணும் கிடையாது, மீனா தொழிலதிபர் ஆயிட்டால, அது அவங்களுக்கு பிடிக்கல. மீனா தொழிலதிபர் ஆனதை கொண்டாடுறதுக்காக பிரியாணி செஞ்சோம், அதை எப்படி அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு முத்து சொல்ல. ஏன் விஜயா அதுக்காகவா சாப்பிடாம இருக்கேன்னு அண்ணாமலை கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேண்டுதல் வச்சிருக்கேன்ல, மனோஜுக்கு ஆர்டர் கிடைச்சது அதுக்கு தாங்கிறாங்க விஜயா. என்னமோ போ, ஒரு நல்ல பிரியாணியை சாப்பிடுறதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான் நான் சொல்றது. நான் ஒரு புடி பிடிக்க போறேன்ட்டு அண்ணாமலை கிளம்பிட பின்னாடியே ரோகிணியும் போறாங்க. அத பாக்குற விஜயா, ரோகிணி அப்படின்னு கூப்பிட, பிரியாணி வாசனையும் சூப்பரா இருக்குல்ல ஆண்டிங்கிறாங்க ரோகிணி. நீ விரதம் இல்லையான்னு விஜயா கேட்க, இல்ல ஆண்டி நீங்களும் மனோஜும் விரதம் இருக்கணும்னு தான் ஜோசியர் சொன்னாரு அப்படின்னு ரோகிணி சொல்ல. விஜயா மனோஜ திரும்பி பாக்குறாங்க. அவர் ஆமான்னு சொல்ல விஜயா மறுபடியும் முறைக்கிறாங்க. எனக்காக நீ சாப்பிடாம இருக்க மாட்டியான்னு மனோஜ் கேட்க, அதுக்கு நீ ஏன் பேரை சொல்லி இருக்கணும் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. ஏண்டா மனோஜ், இந்த விரதத்தை ஒரு நாள் தள்ளி வைக்க கூடாதா, இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு விரதம் இருக்கலாமேடாங்கிறாங்க விஜயா. அம்மா சாமி குத்தம் ஆயிடும், விரதம் முடிச்சிட்டு நாளைக்கு சாப்பிடலாம், நான் உங்களை பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல. வேற வழி இல்லாம கடுப்பா திரும்பிக்கிறாங்க விஜயா. அப்பா அந்த பீஸ் எடுத்துக்கோப்பா செம்மையா இருக்கும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. டெம்டான ரோகிணி, இதுக்கு மேல முடியாதுன்னு ஆண்டி எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிட்றேன்ட்டு போயிடுறாங்க. விஜயா மனோஜ் முறைக்க, ஐயோ இவங்க என்ன இப்படி முறைக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா அப்படின்னு முனகிக்கிட்டு இருக்காரு. ரோகிணி வேகமா வித்யா வீட்டு கதவை தட்டுறாங்க. வித்யா வந்து கதவு திறக்க, எதுக்கு நீ வேகமா வான்னு சொன்ன, உன் வாய்ஸ் சரியில்லை, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு ரோஹிணி படபடப்பா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி அப்படின்னு வித்யா நிதானமா சொல்ல. அப்ப வேற என்னடி பிரச்சனை, இதோ பாரு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு தெரியுது, இல்லன்னா நீ எதுக்கு என்ன அவசரமா வர சொல்லி இருக்க போற, என்னாச்சு சொல்லுன்னு ரோஹிணி கேட்க, நீ உள்ளர வா வா அப்படின்னு உள்ளர கூட்டிட்டு போறாங்க வித்யா. ரோஹிணி தான் வந்திருக்கா, வெளியே வாங்கன்னு குரல் கொடுக்க அங்கிருந்து மலேசியா மாமா வர்றாரு. அவரு பார்த்து அதிர்ச்சியாகிற ரோஹிணி, இவரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்க, 2 பேரும் அமைதியா நிக்கிறாங்க. வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கோம், என்ன மாட்டி விடுறதுக்காகவே இவரை இங்க வர வச்சிருக்கியா அப்படின்னு ரோஹிணி கோவமா கேட்க, நீ மாட்டிட கூடாதுன்னு தான் அவரை இங்க வர வச்சிருக்கேன் அப்படின்னு வித்யா சொல்றாங்க. ஏன் என்ன நடந்ததுன்னு ரோஹிணி கேட்க, அத நீயே கேளு சொல்லுங்க அப்படின்னு வித்யா சொல்றாங்க. என்னம்மா நேத்து உங்க வீட்ல சிக்கன் பிரியாணியா அப்படின்னு மலேசியா மாமா கேட்க, அது எப்படி உங்களுக்குன்னு திகைப்பா கேக்குறாங்க ரோஹிணி.
கறி நல்லா இருந்ததா? சாப்பிடும்போதே அப்படியே அல்வா மாதிரி இருந்திருக்குமே! அப்படின்னு மலேசியா மாமா சொல்ல, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க வீட்ல என்ன சமையல் வச்சாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜோசியம் ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்குன்னு ரோகிணி கேக்குறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இவரு ஏன் கறி வெட்டிட்டு இருக்க போறாரு? கோவில் வாசல்ல கடை வச்சிருக்க மாட்டாருன்னு வித்யா சொல்றாங்க. ஏய் அமைதியா இருடி, நான் உங்கள ஒரு தட்டு தட்டிட்டு, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு முன்னாடி வந்து கேக்குறாங்க ரோகிணி. மீனா வந்து கறி வாங்குனதே என் கடையில தான். அப்படின்னு போண்டாமணி சொல்ல அதிர்ந்து போய் நிக்கிறாங்க ரோகிணி. நானும் இதே ரியாக்ஷன் தான் குடுத்தேன். ஆனா மீனா கரெக்ட்டா இவர் கடையிலேயே போய் கறி வாங்கியிருக்காங்க. அப்படின்னு வித்யா சொல்ல, மீனாவே உங்க கடைக்கு வந்தாங்களான்னு ரோஹிணி கேக்குறாங்க. ஆமா பாப்பா. என் கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு திடீர்னு மீனாவ கூட்டிட்டு வந்துருச்சு. அப்படின்னு மலேசியா மாமா சொல்ல அதிர்ந்து போற ரோஹிணி, அப்ப மீனா உங்கள பாத்துட்டாங்களான்னு கேக்குறாங்க. எல்லாத்தையும் பேசிட்டீங்களா? மொத்தமா மாட்டி விட்டுட்டீங்களான்னு படபடப்பா ரோஹிணி கேக்க, மாட்டியிருக்க வேண்டியது. மீனாவோட ஃப்ரெண்டு ஏதோ என்கிட்ட தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருந்தது. நானும் பேசிக்கிட்டே இருந்தேன். திரும்பி பார்த்தா மீனா நின்னுட்டு இருந்தது. நான் அவள பார்த்தேன். ஆனா அந்த பொண்ணு என்ன பார்க்கல. தள்ளி நின்னு யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிட்டு இருந்ததுன்னு பொண்டாமணி சொல்றாரு. இதோ பாருங்க, சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க. அவங்க உங்கள பார்த்தாங்களா இல்லையா? அப்படின்னு ரோஹிணி கேட்க, இல்ல நிஜமாதாம்மா சொல்றேன். ஏதோ தெய்வாதீனமா அந்த பொண்ணு என்ன பார்க்கல. நான் எப்பவுமே நெறைய பேசுவேன். அதான் உங்களுக்கு தெரியுமே. அப்படின்னு பொண்டாமணி சொல்ல, உங்க ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாம் இங்க யாருமே கேட்கல. நடந்த விஷயத்த சொல்லுங்க. அப்படின்னு வித்யா மிரட்டுறாங்க. அதாம்மா, மீனாவ கூட்டிட்டு வந்த பொண்ணு பேசாம வாய மூடிட்டு கறிய வெட்டுங்கன்னு சொல்லுச்சு. அப்பதாம்மா திரும்பி பார்த்தேன். மீனா எதிர்ல நின்னுட்டு இருந்தது. நான் துணி எடுத்து என் மூஞ்ச மூடிட்டேன். அப்படின்னு அவரு சொல்ல, அப்ப மீனா உங்கள பார்க்கல இல்லன்னு ரோஹிணி கேக்குறாங்க. ஆஹா, இல்லம்மான்னு அவரு சொல்ல, ரோஹிணிக்கு அப்பாடான்னு இருக்கு. நல்ல வேலைடி பார்க்கலன்னு ரோஹிணி வித்யா கிட்ட சொல்ல, இருடி. இப்ப வரையிலும் இவரு சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருந்தது. இதுக்கப்புறம் இவரு நம்பியார் மாதிரி பேசுவாரு. அதையும் நீயே கேளுங்கறாங்க வித்யா. பாப்பா, என் வாழ்க்கையில நான் யார்கிட்டயுமே பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன். கடைக்கு வரவங்க கிட்ட கூட ஒரு நல்ல கறி தான் குடுப்பேனே தவிர, கெட்ட கறியெல்லாம் ஏமாத்தி விக்கவே மாட்டேன். ஆனா உனக்காக தான் பல முறை பொய் சொல்லிட்டேன். இன்னைக்கு மட்டும் மீனா கிட்ட மாட்டியிருந்தேனே, இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்சிருந்த மான மரியாதை எல்லாம் போயிரும். அப்படின்னு மலேசியா மாமா சொல்றாரு. நான் வேற திரும்ப அதே கடையிலேயே கறி வாங்குங்கன்னு சொல்லிட்டேன். திரும்பவும் அவங்க எப்ப வேணா வருவாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஏரியால இருந்து உங்க கடைய காலி பண்ணிருங்கன்னு அசால்ட்டா சொல்றாங்க ரோகிணி. என்ன பாப்பா இப்படி சொல்ற? நான் எத்தனை வருஷமா அந்த ஏரியாவுல கடை வச்சிருக்கேன் தெரியுமா? உனக்காக ஏதோ நடிச்சேன். அதுவும் வித்யா பாப்பாவுக்காக தான். நீ என்னடான்னா கடைய காலி பண்ண சொல்ற? அப்படின்னு கொஞ்சம் கோவமா கேக்குறாரு மலேசியா மாமா. அவங்க எப்ப வேணா அங்க திரும்பி வருவாங்க. அப்படின்னு ரோகிணி சொல்ல, அதாம்மா ஏன் பயமோ? என் கடைக்கு ஒரு தடவ வந்தவங்க திரும்ப திரும்ப வருவாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் நம்ம கடையோட கறி. ஆனா திரும்பவும் மீனா வந்தா? அப்படின்னு அவரு சொல்லிட்டு நிறுத்த, அதுக்கு தான் கடைய மாத்துங்கன்னு சொல்றேன். அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. என் சொந்தம், பந்தம், நண்பர்கள் எல்லாருமே அந்த ஏரியாவுல தான் இருக்காங்க. அப்படியெல்லாம் என்னால மாத்திட்டு போக முடியாதும்மா. அப்படின்னு மலேசியா மாமா சொல்ல, அப்போ அப்படியாவது கொஞ்ச நாளைக்கு மூடி வச்சிருங்க. அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஏம்மா அப்ப என் குடும்பம் பட்னி கிடக்கவா? அதெல்லாம் முடியாதும்மா. எனக்கு இன்னைக்கே பக்குன்னு ஆயிப்போச்சு. நீங்க ஏதாவது பண்ணி அந்த பொண்ணு மீனாவை என் கடை பக்கம் வராத மாதிரி பண்ணுங்க. அத சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். ஆனா திரும்பவும் அந்த பொண்ணு மீனா என் கடைக்கு வந்துச்சுன்னா, இதே மாதிரி நான் தப்பிக்க முடியாது. அதுவும் முத்துவ கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான். என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு அவங்க சாய்ஸ்க்கே விட்டுறாரு மலேசியா மாமா. உங்க கடையில வச்சு உங்களையே குத்துக்கறி போட்டிருப்பான்னு வித்யா சொல்ல, ஆமா அதாம்மா என் பயமோ. உங்களுக்காக நான் என்னமோ தீவிரவாதி மாதிரி பதுங்கி பதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படின்னு அவரு சொல்ல, என்னன்னு கேக்குறாங்க ரோகிணி. ரொம்ப நாள் என்னால இந்த மாதிரி பயந்து பயந்து வாழ முடியாதுமா. ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கங்கிறதுனால தான் உனக்கு உதவி பண்ண வந்தேன். ஆனா அதுவே என் பொழப்புக்கும் வாழ்க்கைக்கும் எதிரா மாறிடுச்சுன்னா, அப்ப என்னால உன்னை காப்பாத்த முடியாதுமா. நான் மாட்டிக்கிட்டா கண்டிப்பா உண்மையை சொல்ல வேண்டி வரும். அப்படின்னு பொண்டாமணி சொல்ல, ரோகிணிக்கு திக்குன்னு இருக்கு. என்னடி இவர் இப்படி சொல்றாரு? அப்படின்னு பயந்து போய் கேட்க, நானே அந்த டென்ஷன்ல தான் இருக்கேன். அதனால தான் உனக்கு உடனடியா ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னேன் உன்ன. அப்படின்னு வித்யா சொல்ல, நீ என்னைய தப்பா நெனச்சாலும் பரவாயில்லம்மா. எனக்கு ஏதாவது பாதிப்பு வருதுன்னா நான் உண்மைய சொல்லிடுவேன். அப்படி எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைய நீங்களே சரி பண்ணிடுங்க. நீங்க அப்படி பண்ணா தான் நீங்களும் சேஃபு, நானும் சேஃபு. ஆனா ஒண்ணுமா, நானா மாட்ற வரைக்கும் யார்கிட்டயும் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா மீனா திரும்பவும் கடைக்கு வந்ததுன்னா நான் உண்மைய சொல்ல வேண்டியதாயிரும் பாத்துக்கங்க. நான் வர்றேன்னு வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. வித்யா கதவ திறந்து விட போக ரோஹிணி அப்படியே சில மாதிரி நின்னுடுறாங்க. விஷயம் நம்ம கைய மீறி போயிட்டு இருக்கு ரோஹிணி. நீ மாற்ற நாள் நெருங்கிருச்சோன்னு எனக்கு தோணுது. அப்படின்னு வித்யா சொல்ல, ரோஹிணியோட மொபைல் ரிங் ஆகுது. ரொம்ப எரிச்சலோட ஃபோன் எடுத்து காதுல வச்சு சொல்லுமான்னு சொல்ல, அம்மா நான் கிரிஷ் பேசுறேன். அப்படின்ற வாய்ஸ கேட்டதும் வாய்ஸ மென்மையா கேட்டு, சொல்லு கிரிஷ் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. அம்மா என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தல்லம்மா.
கிருஷ் கேட்க, "அம்மா பாத்துக்கிட்டே இருக்கேன்டா. சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போறேன். நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். அப்புறமா கூப்பிடுறேன்." அப்படின்னு சொல்லி போன வச்சிடுறாங்க. ரோஹிணி ஒரு மாரி விரக்தியில சிரிக்க, "என்னடி சிரிக்கிறேன்னு?" முதுகுல தட்டுறாங்க வித்யா. 4 பக்கமும் பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. என்னைய அப்படியே மூழ்கடிக்குதுடி. என் லைஃப நெனச்சா எனக்கே சிரிப்பா தான் இருக்கு. அப்படின்னு ரொம்ப கவலையோட சொல்றாங்க. இதுதான் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி ஏதுன்றது பர்ஃபெக்ட்டா இருக்கு. முத்துவும் மீனாவும் கார்ல போயிட்டு இருக்க, "என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு?" மீனா கேக்குறாங்க. "நம்ம குடும்பத்தோட முதல் பெண் தொழிலதிபர் நீ. இப்ப அந்த ஓடுகாலிக்கு போட்டியா வீட்ல நீ இருக்கன்னு" சொல்லி சந்தோஷமா சிரிக்கிறாரு முத்து. "ஏங்க, நான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். நான் யாரையும் போட்டியாலாம் பாக்கல. நீங்களும் அப்படி பாக்க மாட்டீங்க. சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க." அப்படின்னு மீனா முத்துவ செல்லமா ஒரு தட்டு தட்ட, "சும்மா சொல்லி பார்த்தேன். தொழிலதிபர் மீனா எப்படி இருக்குன்னு?" கேக்குறாரு முத்து. "ஏங்க, நம்ம வேலைய நம்ம பாக்குறோம். வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன வழியோ அது செய்றோம். அவ்வளவுதான்." அப்படின்னு மீனா சொல்ல, "மீனா, இந்த பிசினஸ்ல நீ ரொம்ப நல்லா வருவ. உனக்கு இன்னும் நெறைய ஆர்டர் வரும் பாரு." அப்படின்னு முத்து பிளஸ் பண்றாரு. "ஏங்க, இந்த ஒரு ஆர்டர் கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம்." அப்படின்னு மீனா சொல்ல, "இன்னும் நெறைய கிடைக்கும். நீ தான் அதிர்ஷ்டசாலியாச்சேங்கிறாரு முத்து. "எப்படி சொல்றீங்கன்னு?" மீனா கேட்க, "அதான் நீ என்னைய கல்யாணம் பண்ணியிருக்கீல்ல." அப்படின்னு முத்து ரொம்ப ஜாலியா சொல்றாரு. "உங்கள கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமும் என்னை எப்படி அதிர்ஷ்டசாலின்னு சொல்றீங்க?" அப்படின்னு மீனா வார, "அடி பாவி! உன்ன" அப்படின்னு ஒரு கைய எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு முத்து. "அடிக்காதீங்க, ஏங்க ஏங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க, விடுங்க." அப்படின்னு 2 பேரும் செல்லமா சண்டை போட்டுட்டே போறாங்க. "இரு, உன்னைய நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன்." அப்படிங்கிற முத்து ரோட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு. "எதுக்குங்க இங்க நிப்பாட்டுறீங்க? என்ன இறக்கி விட போறீங்களா?" அப்படின்னு மீனா கேட்க, "இரு, ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போற முத்து உடனே வந்துடுறாரு. "என்ன வாங்கிட்டு வந்தீங்க?" அப்படின்னு மீனா கேட்க, விசிட்டிங் கார்டு பாக்ஸ் எடுத்து மீனா கையில வைக்கிறாரு முத்து. அதிலிருந்து ஒரு கார்ட எடுத்து பாக்குற மீனா அப்படியே நெகிழ்ந்து போய் கண்கள்ல கண்ணீரோட முத்துவ பாக்குறாங்க. "தொழிலதிபர்னா சும்மாவா? விசிட்டிங் கார்டெல்லாம் வச்சுக்க வேணாமா? 4 பேர்கிட்ட குடுத்தாதான் அத பாத்துட்டு தேவைப்படும்போது கால் பண்ணுவாங்க, ஆர்டர் குடுப்பாங்க. ஒரு கட்டு உனக்கு, இன்னொரு கட்டு நான் வச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நான் குடுக்குறேன். நெறைய ஆர்டர் கிடைக்கும்ல." அப்படின்னு முத்து சொல்ல, அவர் மேல இருக்க பார்வைய மாத்தாம பாத்துக்கிட்டே இருக்காங்க மீனா. "என்ன பாக்குறேன்னு?" முத்து கேட்க, "என்ன அதிர்ஷ்டக்காரின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க. அது நெஜம்தான். சில ஆம்பளைங்கலாம் பொண்டாட்டி எப்பவுமே தன்னை விட கீழ இருக்கணும்னு தாங்க நினைப்பாங்க. அவங்க முன்னுக்கு வந்தா பிடிக்காது. என் ஃப்ரெண்டுங்க வீட்ல நடக்கிற கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஆனா, நீங்க எனக்காக பூக்கடை வச்சு குடுத்தீங்க." அப்படின்னு மீனா சொல்ல, "கடை வச்சோம் தான். ஆனா நம்ம வீட்ல இருக்கவங்களே அத பிளான் பண்ணி தூக்கிட்டாங்கங்கிறாரு முத்து. "அதுக்காக நீங்க இன்னும் என்னைய வீட்டோட உட்கார சொல்லலையே. வண்டிய வாங்கி குடுத்து அந்த வேலைய செய்ய சொன்னீங்க. முன்னாடிய விட இப்ப நான் அதிகமாவே சம்பாரிக்கிறேன். எப்போதுமே நமக்கு தடைகள் வர வர நம்ம நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம்." அப்படின்னு மீனா சொல்ல, "நல்லா இருக்கே. இதையெல்லாம் எழுதி வை. மொத்தமா சேர்த்து ஒரு புக்கா போட்டுறலாங்கிறாரு முத்து ஜாலியா. "கிண்டல் பண்ணாதீங்க. எத்தனை தடை வந்தாலும் இப்ப புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறேன்னதுக்கு கார்டெல்லாம் அடிச்சு குடுக்குறீங்க. அப்ப நான் அதிர்ஷ்டக்காரி தானேன்னு?" மீனா கேக்குறாங்க. "இதுல அதிர்ஷ்டம் என்ன இருக்கு மீனா? பாட்டி ஒண்ணு சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. நம்ப எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கும். அதுதான்னு முத்து சொல்றாரு. "ஏங்க, இந்த கார்டெல்லாம் நம்ம சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு போலாமான்னு?" மீனா கேட்க, "அவ்வளவுதானே, பண்ணிடுவோம்னு" முத்து சொல்ல, முத்துவ காதலோட பாத்துட்டு இருக்காங்க மீனா.